ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி சாலிட்வொர்க்ஸ் 2020 போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். டயக்ராம் ரன் பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் தான் நம்ம வந்து போட போகிறோம். இது வந்து சிம்பிள் டயக்ராம் தான். இந்த கட் வந்து நான் போன லாஃப்ட் கட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். தென் 3 பாயிண்ட் க்ரியேட் பண்ணியும் போட்டிருக்கேன். தென் இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 88, இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 56, இது வந்து 50 லென்த்து, ஹைட்டு, இந்த வித்து. தென் இந்த சின்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா 38 + 12 50ல் ஒரு ரெக்டாங்கிள், சேம் 28 + 12 40ல் ஒரு ரெக்டாங்கிள் பண்ணணும். இந்த கட் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கட் யூஸ் பண்ணி போடலாம். லாஃப்ட் கட் யூஸ் பண்ணுற இடம் வந்து மெத்தட் 1 தான் ஈஸியாக இருக்கும். டயக்ராமில் பாருங்கள். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பாயிண்ட் க்ரியேட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இது கார்னரு. இங்கே டைரெக்டாக இந்த போர்ஷனில் இந்த ஃபேஸ் வச்சுட்டு இந்த இடத்துல கார்னர் சூஸ் பண்ணிக்கலாம். சேம் இங்கேயும் கார்னர் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் போடுறப்ப இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ், இங்கேருந்து பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 45 டிகிரி, இந்த ரெக்டாங்கிளை விட்டு கொஞ்சம் தள்ளி போகும். அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இது 3த்துக்கு ஏற்ற ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி பண்ணணும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குன்னு. தென் உங்கள் சாலிட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு நியூ போய்ட்டு ஜஸ்ட் பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துங்க. தென் இப்போது நம்ம வந்து டாப் லைன் சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. தென் போட்டுக்கிட்டு இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 50, லென்த்து. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 88, லென்த் இன்ட்டு பிரெத். ஓகே, லென்த்து பிரெத்து கரெக்டாக சொல்லிட்டேன். இது வந்து 18, ஜஸ்ட் ஓகே. எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸு சேம். இப்போ டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிட்டு கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு இங்கே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கார்னர் இந்த இப்படி கொடுத்துங்க. அதேமாரி இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக 12. சேம் இதோட ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 40. இப்போ எகைன் இன்னொரு கார்னர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு வெர்டிகலாக போடுங்க. வெர்டிகலாக போட்டுட்டு சேம் இது வந்து 12 தான். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 38 + 12 50 வரும். கரெக்டாக 38 + 12 தான் நினைக்கிறேன். ஓகே, 12 தான். 50 ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. ட்ரிம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறத லைனை ட்ரிம் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா 56 - 18, ஆல்ரெடி 18 கொடுத்தாச்சு. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் போட போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். பிகாஸ் பாக்கி 2 கார்னரும் அதோட கார்னர் தான் 2 சைடும். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு லைன். தென் இந்த லைனுக்கு 45 டிகிரி, 3மே 45 டிகிரியில் வந்து கரெக்டான ஆங்கிள். ஸோ ட்ரையாங்கிள்னால 3 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ 45 டிகிரி எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே, கார்னர்லேருந்து ஓகே இந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு தென் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் வெளில தள்ளி தான் போகணும். ஸோ இந்த லைனை ட்ரிம் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் அவுட் சைடு போகிற வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். தென் இது பார்த்துட்டிங்கன்னா இதுவும் 45 டிகிரி, ட்ரையாங்கிள்னால 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவலு. தென் இதை நான் வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ட்ரிம் எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக உள்ளதை ட்ரிம் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் எக்ஸிட் போய்கிட்டு இப்போது ஃபியூச்சர்ஸில் லாஃப்ட் கட்டுன்ற கமாண்ட் எடுத்துக்கிட்டு சேம் போன டயக்ராம் யூஸ் பண்ண மாதிரி தான் ஸ்கெட்சை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து கரெக்டாக கட் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெட்ச் 4, இப்போ வந்து பாயிண்ட்டு. சரி, பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, அதேமாரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கட் ஆகிடுச்சு. டயக்ராமில் எப்படி இருக்கும். நான் இப்போ டெலீட் பண்ணிவிட்டு செகண்ட் மெத்தட் போடுறேன். ஸ்கெட்சையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கெட்சையும் டெலீட் பண்ணிக்கிறேன்.
தென் இப்போது இந்த இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கார்னரில் ஒரு பாயிண்ட்டு ஜஸ்ட் ஓகே எக்ஸிட் காய்க்கிறேன். சேம் இந்த பக்கமும் கார்னரில் ஒரு பாயிண்ட், ஐ மீன் டாப் கார்னரில் ஜஸ்ட் ஓகே எக்ஸிட் கொடுத்துக்கிறேன். இப்போது இங்கே கொடுக்குறது வந்து கரெக்டாக நம்ம ஆங்கிள் வச்சு கொடுக்கணும். பிகாஸ் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடும் அனதர் சைடும் பார்த்தீங்கன்னா கார்னர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக 45 டிகிரிக்கு கொடுக்கணும். அது கார்னர் கொடுத்ததுனால ஈஸியாக கார்னரில் பாயிண்ட் வச்சாச்சு. சேம் இப்போது இந்த லைனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் அந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடத்துல ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போது அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பிளேன் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெத்தடே ஈஸி தான். இது கொஞ்சம் பிளேன் க்ரியேட் பண்ணி அப்புறம் ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை கட் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பிளேன் வந்து 3 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸ்கெட்சில் போய்ட்டு ஒரு சர்க்கிளோ ஒரு ரெக்டாங்கிள் அல்லது எது வேணாலும் போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கிள் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்கெட்சில் எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துக்கிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுங்க. சேம் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன கட் ஆனிச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் கட் ஆகிருக்கும். நீங்கள் இதில் எந்த மெத்தட் வேணாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நான் ஹைட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே, மொத்தத்தையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடும் செகண்ட் மெத்தடும் ஈக்குவலாக தான் இருக்குது. சேமாக தான் கட் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க இந்த டயக்ராம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and thank you for watching.